தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தமிழ் பொக்கிஷத்தில் ஆக்சுவலாக அரசியல் பற்றி பேச மாட்டோம். பட் விஜய் அவர்களுடைய அரசியல் வரவு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கப் போகிறது அப்படிங்கிறதுனால முக்கியமான காணொலிகள் எல்லாம் நம்ம தமிழ் பொக்கிஷத்துலையும், அதன் பிறகு அரசியல் காணொலிகள் எல்லாத்தையுமே அரசியல் சதுரங்கத்திலையும் நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அப்படி என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு எல்லாருமே ஒரே ஒரு பெயரை உச்சரிக்கிறார்கள், அதுதான் ஏகே. விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, ஏகே அவர்கள் வரப்போகிறாரா அப்படின்னு கேட்டால் இது அந்த ஏகே கிடையாது, இது அண்ணாமலை, கே அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் தான். அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் 5 பக்கம் லெட்டர் பாஜகலேருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருப்பதாகவும், அதன் பிறகு என்ன நடந்தது, அவருடைய திட்டம் தான் என்னவாக இருக்கும், தமிழ்நாட்டில் இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், திராவிட கட்சிகளுக்கு இது எப்படி ஒரு பயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவுனால நம்ம தமிழ் பொக்கிஷத்தில் பதிவு பண்ணுறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனாலும் ட்ராவல் டைம்லையும் நம்முடைய குழந்தைகளுடைய பிரெயினை நல்லபடியாக டெவலப் பண்ணுறதற்கு செம்மையான ஒரு சூப்பரான காம்போ. அது காம்போ இல்லை, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. என்னங்கிறத இந்த வீடியோக்கு எண்டில் சொல்கிறேன். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ணாமலை இந்த பெயருக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் ரஜினிகாந்த் அவர்களுடைய அதிலிருந்து ஆரம்பித்தது தான். மறுபடியும் அண்ணாமலை அவர்களை எல்லோருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் அரசியலுக்கு வந்தார், 2020 வந்தார். 6 வருஷத்தில் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக, சில நபர்களுடைய தலைவனாக, பலருடைய கதாநாயகனாக மாறிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. இந்த எலிவேஷன் வேணுமாப்பா அப்படின்னு கேட்டால் வேணும். இளைஞர்களை விஜய் அவர்கள் இப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத விட, அதுக்கு முன்னாடியே ஒரு படி யோசிக்க வச்ச மிகப்பெரிய ஆளுமைகளில் அண்ணாமலை அவர்களும் ஒருவர் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி இளைஞர்களுடைய ஒரு பங்கு பெருவாரியாக நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துச்சு. ஸோ நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கொள்கை ரீதியாக அப்படியே அவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கமாக வந்த அண்ணாமலை அவர்கள் பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் ஐக்கியமாகிறார். அந்த கட்சியிலிருந்து தான் அவருடைய பரப்புரை, அவருடைய அடுத்த கட்ட நகர், மாநில துணைத் தலைவர், அதன் பிறகு மாநில தலைவராக மாறுறாரு. மாநில தலைவராக மாறினவர் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அவர் மக்களை சந்திக்கிறார். அதன் பிறகு அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் வருகிறார்கள். அரசியலில் பெரிய அளவில் காம்ப்ளிகேஷனான ஒரு நிலைமை அங்கே வருது. அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகளை பார்க்க முடிகிறது. நிறைய பேர், அது நயனா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், எல்லாருமே அதற்கு வெவ்வேறு காரணங்கள் சொன்னாலும் இங்கிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிந்தது. அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் தானா நானே ஓரமாக நிற்கிறேன்பா அப்படின்னு சொன்ன விஷயம், அதிமுக தலைமையில் பிஜேபி ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்தே வரல, வேற வழியே இல்லை. எங்களுடைய தலைமை இந்த முடிவை எடுக்கிறது அப்படிங்கிற பெயரில் நான் அதிமுக கூட இருப்பேன், ஆனால் எங்களுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதிமுகக்காக பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிறது வரை நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது எதுவுமே அறியப்படாத பக்கங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அதன் பிறகு வந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது அறியப்படாத பக்கங்கள். அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டுதல் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில பல முக்கிய தலைவர்கள், அதுவும் ஓல்டு லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பேருடைய பெயர் எப்போதுமே அடிப்படும். அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி அது உட்கட்சி பூசலாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வீரமிக்க ஒரு தலைவராக மாறிட்டு இருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் பாஜக 11% வாக்குகள் வாங்குவதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் தூக்கி வைக்கப்பட்டது. ப்ரெஸ் மீட்டை யார் கொடுத்தாலும் அது வைரலாக மாறாது, ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொடுத்தாங்கன்னா அது வைரலாக மாறும். ஏகப்பட்ட மீடியாக்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய இளைஞர்கள் அதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்பதற்காகவே ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் ஏன் மைக் பண்ணுறேன், என்னன்னு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ மாநில தலைவர் இவரு சவுண்ட் ஒப்புக்கிட்டு தான் வருது. நல்லபடியாக ஓடிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் திரை கவர்ச்சி, அது கூடவே எல்லாரையும் நான் அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திரைப்படங்களால் மிகப்பெரிய அளவில் ஆளுமை மிக்க ஒரு மனிதராக வந்து நின்றார் விஜய். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி 2.5 வருடங்களில் பெரிய அளவில் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், அவங்களுடைய தொண்டர்கள், அவங்க கூட இவ்வளோ நாள் டிராவல் பண்ணவங்க, பல கட்சிகளிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி 234 தொகுதியில் 233 தொகுதிகளிலும் அவங்களுடைய கட்சி போட்டியை அறிவித்து அதன் பிறகு 108 கிட்டத்தட்ட வெற்றி பெற்று சில கட்சிகளுடைய உதவிகளுடன் இப்போது நம்முடைய முதலமைச்சராக இருக்காரு.
விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்டையராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இளைஞர்கள் பெருவாரியாக அரசியலை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அரசியல்னா இதுதானா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் அரசியல் ஒரு சாக்கடை, அரசியலாக நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தவங்க விஜய் அண்ணாவுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடியா? விஜய் அண்ணா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஏன் இங்கே இப்போ கற்பழிப்பு கொலைகள் நடக்குது? விஜய் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி திமுக கேட்கும்போது, ஏய் இவ்வளோ நாள் நீ கேட்டியாயா அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் பேசும்போது, இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேஞ்ச் அடுத்ததாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இங்கே இவ்வளோ நாள் ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட கட்சிகள். இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க? விஜய் அவர்களை கண்டிப்பாக முதலமைச்சராக வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட எலியும் பூனையுமா இருந்தவங்க திடுதிப்புன்னு 2 பேர் ஒன்று சேர்ந்து முதலமைச்சராகி 3 வருஷம் நீ 2 வருஷம்னா இல்லாட்டி காமனாக ஒருத்தர் முதலமைச்சராக போடலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டு அதிமுக திமுக ஒன்றினை நினைத்தார்கள். அட படுபாவிகளா, இவ்வளோ நாள் உங்களை நாங்கள் எதிரிகள் தான்றா நினச்சிட்டு இருந்தோம். மக்களுக்கு நீங்கள் தனித்தனியாக நின்று நல்லது செய்வீங்கன்னு நினச்சா ஒருவர் உங்களுக்கு எதிராக வந்தோடனே அவரை சகிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து 2 பேர் இப்படி பிளான் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலைமையில் மக்கள் மாறுகிறார்கள். மக்களுடைய இந்த எண்ண ஓட்டம் மறுபடியும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே மாறுகிறது. அந்த அலை அப்படியே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்கள் திருச்சியில் வந்து அவருக்கான நன்றி உரையை சொல்லும்போது திமுகவை வச்சு செஞ்சு விட்டுட்டார். இனிமேல் திமுக எந்திரிச்சு அவருக்கு பதில் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ராசா உட்பட பலரும் இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அல்லு சில்லு வீட்டுக்கெல்லாம் வந்து சால்வை போத்துனது அவர் தானே. அது அரசியல் மாண்பு. அல்லு சில்லு அரசியல் அவர் சொன்ன விஷயம். நீங்கள் திமுக காரங்க இவ்வளோ நாள் செய்யாத விஷயத்தை 15 நாளில் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது 6 மாத காலம் ஒன்றுமே பேச மாட்டேன்னு சொன்னவங்க அரை மணி நேரம் அவங்க பேசாமல் உடனடியாக வந்து விஜய் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்கிற கேள்வியை கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிற கண்டிப்பான பல விஷயங்களை மக்கள் முன்னாடி போட்டு உடைச்சிட்டார். 200 யூனிட்டில் 100 யூனிட் நாங்கள் தான் ஃப்ரீயாக கொடுத்தோன்னு சொல்லி திமுக காரங்க சொல்ல, இல்லை அதை மேடம் ஜெயலலிதா அவர்கள் தான் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்ல, அந்த இடத்துலையும் திமுகவினுடைய மூக்கு உடைப்பட்டது. ஸோ இப்படி அடுக்கடுக்காக தாவேக்கா என்ன செஞ்சிட்ருக்குன்னா திமுகவை சோழி முடிச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்களேன், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிகள் அப்படின்னு சொல்லி 28 கூட்டணிகள் அந்த கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. இன்றைக்கி ஐயுஎம்எல் உள்ளே வந்துட்டாங்க, விசிகா உள்ளே வந்துட்டாங்க, சிபிஐ இங்கே தாவேக்காக்குள்ள வந்துட்டாங்க, சிபிஎம் உள்ளே வந்துட்டாங்க. முக்கியமான இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக புகைச்சலில் இருக்குது. தெரியாதனமாக நாங்கள் சூரியனில் நின்று ஓட்டு வாங்கிட்டோம், நாங்கள் மட்டும் பம்பர சின்னத்திலே இல்லாட்டி வேறு ஏதாவது தனிச்சின்னத்தில் வாங்கியிருந்தோம்னா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி துரை வைக்கவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை குதிரை பேரம் பேசுகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னேன், ஏங்க நீங்கள் பேசாததா அப்படின்னு சொல்லி அவங்க கதைகள். யார்? திமுக இதே மாதிரி எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க, விலை கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வைகோ அவர்களும் பேசுகிறாங்க, துரை வைக்கோ அவர்களும் பேசுகிறாங்க. அப்போ சீக்கிரமாக மதிமுகவும் நேரடியாக இங்கே தாவேக்காக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு அணுகுண்டு ஒன்று வெடிக்குது. அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சி. நேராக 5 பக்க லெட்டரை கொடுக்குறாரு. 5 பக்க லெட்டரை அதிமுக இல்லாட்டி பாஜக தலைவர்களுடன் அவர் போய் அங்கே கொடுத்துருக்கலாம். அது எதுவுமே அவர் செய்யலை. ஒரு நம்பர், அது கால் டாக்ஸி மாதிரி தான் இருந்துச்சு, மஞ்சள் கலர் போர்டு இருந்துச்சு. அதில் வராரு, அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களை பார்த்து அந்த லெட்டரை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருக்கு ராஜ்யசபா எம்பிலாம் கொடுக்குறதாக ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இவர் ஒரு பிராண்ட், இவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எதுக்குமே அசட்டை செய்யாமல், இல்லை நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். சரி, இவர் இப்போ ஒதுங்கி இருக்கார், பாஜக விட்டுட்டு அவர் வெளியில் வந்துட்டார்னா என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உடனடியாக அவர் கட்சியை தொடங்கிடுவாரான்னு கேட்டால் இல்லை. உடனடியாக கட்சியை தொடங்குறதுக்கு ஏகப்பட்ட பணபலம் வேணும், படைபலம் வேண்டும், அதற்கான நிறைய நபர்களுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும். அதெல்லாம் டக்குன்னு நடக்காது. அப்போ அவர் என்ன செய்யணும்? அரசியலில் அவருடைய கருத்துக்களை மறுபடியும் மக்கள் முன்னாடி நான் தனிப்பட்ட ஒரு ஆள் தான், நான் இதை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேச வரணும், முன் வர வேண்டும். ஸோ மக்களிடம் மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஃபேமஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அவருடைய ப்ரெஸ் மீட் தான். அடிக்கடி அவர் அதை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய பேரை சந்திக்க போகிறார், நிறைய தலைவர்களை சந்திக்க போகிறார். அதன் பிறகு அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இயக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி அவர் தன்னார்வ தொண்டு அமைப்பு அப்படின்னு ஒன்று அமைச்சர் வச்சிருக்காரு, அது வேற ஒரு பேர். அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைனாலும் அவருடைய பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த இயக்கத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க மாணவர்களையும் இளைஞர்களுடைய படையை திரட்டி எல்லா முக்கு மூலைகளிலையும் ஆதரவு எப்படி இருக்குது, எதிர்ப்பு எப்படி இருக்குது, இப்போது அரசியல் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த அரசை பற்றியான விமர்சனம், அந்த அரசை ஆதரிப்பது, இதை பற்றியான கம்ப்ளீட் ஸ்டடியை நடத்துவார். ஸோ
ஸோ அடுத்த 6 months அவருடைய ஸ்டடீஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ்ட் ஆன் கரண்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரீவியஸாக அவங்களுடைய பிஜேபி அலைன்ஸில் இல்லாட்டி பிஜேபி கூட இருந்தபோது அவர் படித்த படிப்புகள், இது இல்லாமல் யார் யார் அவருக்கு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதன் பிறகு அவர் என்ன செய்வார்னா, கரெக்டான ஒரு தருணத்தை பார்த்து அந்த நேரம் அவருடைய இயக்கத்தை கட்சியாக மாற்றி ஒரு கட்சியினுடைய பெயர் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை விக்கி, அவர் நேரடியாக தாவேக்காக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், அண்ணாமலை ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கும் அதுதான். அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைச்சராகவோ ஒரு எம்எல்ஏவோ இருக்க வேண்டிய ஒரு நபர் கிடையாது. அவருடைய கேப்பபிலிட்டி, அவர் ஒரு தலைவராக இருக்கணும். எய்தர் அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாவோ இல்லாட்டி துணை முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு பலமிக்க ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது ஏன் அப்படி பாஜக சார்ந்ததான்னு கேட்டால் இல்லை, இப்போ அண்ணாமலை பாஜகவே கிடையாது. ஆர்எஸ்எஸ் சார்ந்தால் அவருக்கு அதுவும் இல்லை. இப்போ அவர் தனி மனிதன். அவர் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், ஒரு ஹெல்தியான அரசியல் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த பக்கம் விஜய் வரணும்னு நான் சொன்னேன், அந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வரணும்னு நான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் வரும்போது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். இது 3ம் புதுசாக இருக்குது, இது 3 வரட்டும். இது வரும்போது தான் தெரியும், திராவிட கட்சிகள் வந்தால் மட்டும்தான் இவ்வளோ நன்மைகள் நடக்குமா, இல்லை வேறு கட்சிகள் வந்தால் நன்மையே நடக்காதா. இவ்வளோனா நம்ம முன்னாடி ஒரு பெரிய பொய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார்களே. சாதியை ஒழித்தேன் அப்படின்னு சொன்னாங்க, சாதியை ஒழிக்கலை. மதத்தை ஒழித்தேன்னு சொன்னானுங்க, மதத்தை ஒழிக்கலை. ஒவ்வொருத்தனும் சாதியையும் மதத்தையும் பணத்தையும் கொடுத்து தான் அரசியலை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி யார் மேலே தவறு சொல்வது அப்படிங்கிறது தெரியாமல் இன்ஸ்டாகிராம் மேலேயும் ஜென்சி பசங்க மேலேயும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு கேள்வி கேட்டால் நீலாம் தற்குறின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நீ சாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி முத்திர குத்த ட்ரை பண்ணுவானுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் வரட்டும். மாணவர்கள், இளைஞர்கள், கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள், நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாரும் உருவாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரட்டும். அப்படி நடப்பதற்கு விஜய் அவர்களுக்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே அளவு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை நாளைக்கு ஒரு கட்சி தொடங்குகிறார் என்றால் அவருடைய நடவடிக்கை, அவர் என்ன பேசுகிறார் சொல்கிறார் அப்படிங்கிறதும் இங்கே பேசு பொருளாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் உண்மையான அரசியலாக இருக்கும். இந்த 2 பேருக்கும் எதிராக வன்மத்தை தெளிக்காமல் நேரடி அரசியல், மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக பேசுகிறாங்களா, அதையும் நம்ம பேசுவோம். வன்மத்தை தெளித்து எங்களால் தான் உங்களை காப்பாற்ற முடியும், நாங்கள் இல்லைன்னா அம்பிட்டு தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே தாத்தா காலத்து டெக்னிக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா முடியாது ராசா, முடியாது. ஸோ இங்கே பெரும் மாற்றம் ஒன்று தயாராகி வருகிறது. அந்த மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய முக்கியமான விஷயங்கள் வரும் பட்சத்தில் அது தமிழ் பொக்கிஷத்திலும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அரசியல் சதுரங்கத்திலும் வந்து கொண்டே இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜிக்ஸா பசில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜிக்ஸா பசில் அப்படிங்கிறத குழந்தைகள் விளையாட அவங்களுடைய மூளையில் ஏகப்பட்ட செயல்பாடுகள் நடக்கும். ஒரு பசில் இன்னொரு பசில் கூட சேருதா, அப்படி சேரும்போது அதுக்கான என்விரான்மெண்ட் சரியாக இருக்கா, அதை மாற்றி வைக்கணுமா இப்படின்னு சொல்லி அந்த முடிவெடுக்கும் திறனாக இருக்கட்டும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், சடனாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இப்படி ஒரு மெட்டல் பாக்ஸுக்குள்ள 60 பசில்ஸ், அதாவது எல்லாமே உடன் பசில், இதுக்குள்ளே இருக்கிறது 60 பீசஸ் ஆஃப் ஜிக்ஸா பசில். இது எல்லாமே உட், பேப்பரோ பிளாஸ்டிக்கோ கிடையாது. இது ஒன்று, இந்த 60 பீஸ் ஜிக்ஸா பசில் வித் மெட்டல் கேஸ் அமேசானில் பார்த்தபோது 299 ரூபா 289 ரூபாலாம் இருந்துச்சு. ஆனால் இது கிட்ஸ் பெஸ்டி தமிழ் பொக்கிஷத்தினுடைய ஒரு ப்ராடக்ட். அப்படி இருக்கும்போது 249 ரூபா. ஆனால் அது ஒரு பாக்ஸுக்கு கிடையாது, 2 பாக்ஸுக்கு. என்னடா ஒரு பாக்ஸே 299 ரூபாய்க்கு வித்துட்ருக்கான், நீ 2 பாக்ஸை 249 ரூபாய்க்கா அப்படின்னு கேட்டால் 2 பாக்ஸ் 249, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பசில் வந்துடும். அது இல்லாமல் இது கூட உங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா விற்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர், எம்போஸ்ட் ஸ்டிக்கர் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். ஸோ ஒரு பசில், 2வது பாக்ஸ் பசில், ஒரு ஸ்டிக்கர், இது 3மே சேர்த்து 249 ரூபா. ஒரு 100லேருந்து 150 பீஸ் இருக்குது. வீட்டில் குழந்தைகள் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஃபோனை விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றி வச்சு இந்த பசிலை கொட்டி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அவங்க டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.